நெடுமக்கள் அடுத்த ஒரு பெரிய தப்பான விஷயம் வந்து நினச்சிட்டு வரது என்ன அப்படின்னா, நான் பார்த்துருக்கேன் எல்லாரும் ஜாயின் பண்ணாங்க, எல்லாரும் மீட் பண்ணோம், அவங்க ஜாயின் பண்ணுவாங்க, அப்புறம் வரும் பணம் அப்படியே வந்துட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி யார விஷயமே கிடையாது. அது வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு விஷயங்கள் படிக்கணும். எவ்வளோ படிக்கீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து அதில் ஜெயிக்க முடியும். எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கீங்களோ, எவ்வளோ விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களோ, முதல்ல எனக்கு சொல்கிற விஷயமா ஒன்று என்ன தெரியுமா, சார் ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்களேன், அது எப்படி வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்கள், அதை எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணணும். இந்த கன்வின்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுற சின்ன விஷயமா, மற்றவங்களை இன்வைட் பண்ணுற சின்ன விஷயமா, ரைட்? பழைய காலத்து ஃபண்டெல்லாம் போயிட்டு உங்களுக்கு நான் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கேன், என்னை மீட் பண்ணுங்க, அந்த கதையெல்லாம் பழைய காலத்து கதை. அதெல்லாம் கேட்டு கேட்டு நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்க. நீங்கள் புதுசாக போய் ஏபிசியில் ஆரம்பிச்சுன்னா தம்பி நம்மகிட்டயா அப்படிம்பாங்க. ஸோ முதல்ல அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி படிக்கிறது, இப்போ இருக்க நம்மளோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இன்வைட் பண்ணுறது, எந்த மாதிரி விஷயம் பண்ணுறது, அந்த விஷயம்லாம் படிக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அந்த ட்ரைனிங் எடுக்காமல், படிக்காமல், அதை பற்றி தெரிஞ்சிக்காமல் நீங்கள் ஜெயிக்க நினைக்கிறது ரொம்ப 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 தப்பான விஷயம். ரெண்டாவது, எது எவ்வளோ கஷ்டமான விஷயமோ அதெல்லாம் அதை கஷ்டமாக எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதெல்லாம் சிம்பிளாக நினச்சிட்டு போகிறது, அதை முத்தி மோதி பார்த்து ஒன்றுமே முடியலாமல் வந்து ராமடா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்புறம் தான் தெரியும். அதை முதல்ல படிக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும்.